ஓகே, வணக்கம் மச்சான்ஸ். கொஞ்சோண்டு என்னை மன்னிச்சுக்கோங்க. நேத்தே வந்திருக்க வேண்டிய வீடியோ தாங்க இது. ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் பெரிய விஷயம்லாம் இல்லை, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, வெளில போயிட்டேன். அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டு. ஸோ சென்னை எஃப்சியோட 4வது ஃபாரின் சைனிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வார்டோ காவ். அதாவது ஒரு பிரேசிலியன் டிஃபெண்டருங்க. ஆல்ரெடி சென்னை எஃப்சியில் எல்சினோ தாஸ் அப்படின்ற ஒரு டிஃபெண்டர் பார்த்தீங்கன்னா இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா பிரேசில். அது போதாது, எங்களுக்கு இன்னொரு டிஃபெண்டரும் பிரேசிலியன் தான் வேணும் அப்படின்னு முட்டி மோதி ஒரு லோ பட்ஜெட்டில் சென்னை எஃப்சி இந்த வருஷம் பண்ண எல்லா பிளேயருமே லோ பட்ஜெட்டு. ஸ்கவுட்டிங் டீம் வந்து இருக்கிறதே லோ பட்ஜெட்டாக இந்த வாட்டி லோ பட்ஜெட்லேயும் நல்ல பிளேயர் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த வருஷம் வேலை போல். அந்தபடி பார்த்தீங்கன்னா இவனும் ஒரு லோ பட்ஜெட் பிளேயர் தான். எட்வார்டோ காவ் அப்படின்ற ஒரு சென்டர் பேக் தான் நம்ம 4வது சைனிங். பிரேசிலியனு, 27 வயசு தான். ஸோ அது கொஞ்சம் நல்ல விஷயம். ஃபிசிக்கல் எல்லாம் பார்ப்போம், ஸ்டாட்ஸை பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. ஒரு டிஃபெண்டிங், அதாவது சென்டர் பேக் தான் அவரோட பொசிஷனு. லெஃப்ட் ஃபுட்டு, சவுத் அமெரிக்கா அதெல்லாம் தேவையில்லை. ஸோ ப்ரீவியஸ் கிளப்பு பார்த்தீங்கன்னா ஜுகேஜா டைகர்ஸ். வாயிலே நுழையில இருந்தாலும், ஆனால் 2025 கடைசியாக ஆன டீம் பார்த்தீங்கன்னா ஜுகேஜா டைகர்ஸ். ஆனால் அங்கே ஒரே ஒரு மேட்ச் தான் ஆடிருக்கான். ஸோ அந்த ஒரு மேட்ச் ஆடிட்டு இப்போ டேரெக்டாக சென்னை எஃப்சிக்கு வந்திருக்கான். ஸோ இவன் ஸ்டாட்ஸும் நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே கஷ்டப்பட்டேன். ஏன்னா இவனும் இன்னும் அவ்வளோ பெரிய பிளேயரானலாம் எனக்கு தெரியல. ஏன்னா வந்து இவன் பெரிய லீக்லலாம் ஆடினதில்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா சூப்பர் லீக்கில் பார்த்தீங்கன்னா ஆடிருக்கான். அதான் இந்த ஒரு மேட்ச் ஆடினால அதை தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்சி ஸ்வின்டூல் ஜியார்ஜி அப்படின்னு ஒரு கிளப்புக்கு ஆடிருக்கான். இவன் ஆடின ஒரு கிளப்புமே என் வாயில் நுழையிலங்க. ஸோ அந்த கிளப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மேட்ச் ஆடிருக்கான், ஒரே ஒரு எல்லோ கார்டு. அதுக்கு முன்னாடி பர்சிகாபோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் ஆடிருக்கான். அங்கே ஒரு 12 மேட்ச், அதுதான் அதிகபட்சம். அதுக்கு முன்னாடிலாம் ஃபுல்லாக அண்டர் 23 ஆடிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இந்த 3 கிளப்பு தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெரிய கிளப்பு. அதாவது 23 வயசுக்கு அப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டீம்ஸ், அதாவது U23லேருந்து மெயின் டீமுக்கு வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கான். பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு பார்க்கலாமா? ஓகே, ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். அவனுக்கு நான் நல்லா தேடி எல்லா சந்து புங்கெல்லாம் தான் தேடி பார்த்துட்டேன். அவனோட ஸ்டாட்ஸும் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. கிடைச்சதை வச்சு இந்த வீடியோ போடுறேன். ஸோ அவன் நல்ல பிளேயரானா எனக்கு தெரியலங்க. அவன் ஆடுறதை பொறுத்து தான் இருக்குது. நாய் வேற குலைக்குது. அவன் ஆடுறதை பொறுத்து தான் தெரியும். ஸோ அவனை சென்னை எஃப்சி யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அவன் நல்ல பிளேயராக இல்லையான்னு தெரிய வரும். அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இருந்தாலும் ஸ்டாட்ஸை பார்ப்போமே, தலைவன் ஸ்டாட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. ஸோ அட்டாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க. பாசிங், ஷார்ட் பாசிங் ஏதோ இருக்குது. ஹெட்டிங் நல்லா வச்சுருக்கான் தலைவன், கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சுருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா என்னங்க, டிஃபென்ஸே ஓரளவுக்கு சுமாராக தாங்க இருக்குது. கொடுத்துருக்கிற ஸ்டாட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா 66 மார்க்கிங்கா. அதாவது இவனுக்கு வந்து ரேட்டிங்கில் கொடுத்துருக்கானுங்க, தப்பாக எதுவும் நினச்சிக்காதீங்க. 58 ஸ்லைடிங் டேக்கிள், எல்லாமே மீடியமாக தான் வச்சுருக்கான் தலைவன். மொபிலிட்டி, ஸ்பீடெலாம் ரொம்ப கம்மி. அதாவது சென்டர் பேக் பொசிஷன்லேயே நின்னபடி ஆடுற ஒரு பிளேயர் தான் போல இவன். எஜிலிட்டி, ஆக்சலரேஷன், ஸ்பீடு எதுவுமே இல்லை தலைவனுக்கு. பேலன்ஸ் கூட ஓரளவுக்கு சுத்தமாக இல்லை. அது மொத்தம் என்னன்னா, பிடிச்சி வச்ச புள்ளையார் ஆட்டுக்கும் சென்டர் பேக் பொசிஷன் கொடுத்தா அதை பக்காவாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். ஆனால் இது உண்மையானான்னு தெரில. அவன் ஆடினா தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கிக்லாம் தலைவன் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கான். பால் கண்ட்ரோல் ஓகே, பெருசாக மற்றபடி எதுவும் இல்லை. ஃபிசிக்கல் நல்ல எனர்ஜெட்டிக்கான பிளேயர்னு இதில் போட்டிருக்கானுங்க. ஷார்ட் பவரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மென்டாலிட்டியில் பெனால்ட்டிஸ் கூட டேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வச்சுருக்கான். அஃபென்சிவ்,
இன்டர்செப்ஷன் நல்லா கொஞ்சம் வச்சுருக்கான். கம்போஷர், பொறுமையான பிளேயரு. பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ இவன் ஸ்டாட்ஸு. சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் பேக் வாங்கியிருக்காங்க, பிரசிலியன் சென்டர் பேக்கு. பெரிய பிளேயர், பெரிய லீக்லேருந்துலாம் வரல, ஒரு சின்ன பிளேயர் தான், வளர்ந்து வர பிளேயரு. ஒரு யங் ஏஜ், 27 வயசுன்றது பரவாயில்ல. இது வரைக்கும் சென்னை என்எஃப்சி வாங்கின பிளேயர்லேயே வந்து ஏஜ் கம்மி. அது வரைக்கும் பார்த்தா பரவாயில்ல. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவானான்னு தெரியல. பட்ஜெட்டு கம்மி, ஆனால் நல்ல பிளேயராக ஸ்கவுட் பண்ணி வாங்கியிருக்காங்களான்னு வந்து இவனோட பெர்ஃபார்மன்ஸ் தான் தெரியும். நான் இப்போ சொன்ன ஸ்டாட்ஸை கூட யாரும் நம்பிடாதீங்க. ஏன்னா அவன் ஆடுறது எனக்கே சந்தேகமாக இருக்குது. நல்ல சைனிங்காக இருக்குமான்னு எனக்கு தெரியலங்க. ஸோ இவன் ஆடுறதை பொறுத்து தான் நமக்கு தெரியும். உங்களோட அதாவது உங்களோட கணிப்பு என்ன? இந்த பிளேயர் நல்ல சைனிங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த பிளேயரை பற்றி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, எனக்கு சத்தியமாக தெரில, கமெண்ட்டில் போடுங்க. ஸோ சென்னை என்எஃப்சி டில் வி டை.